கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை கடந்த பல வாரங்களாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற தலைப்பில் ஒரே பகுதி எடுத்து பேசுகிறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே ஒவ்வொரு தலைப்பின் கீழே பேசி கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இது ரொம்ப அற்புதமான செய்தி. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், குடும்ப உறவுகளுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, கேளுங்க. ஏன்னா எங்கேருந்தோ எனக்கு சொல்கிறாங்க ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது, ஆசவமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணதாவோ, நிறைய பேர் லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பட் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் ஆஸ்வதிக்கப்படணும். அதை நீங்கள் தான் கொண்டு செல்லணும். உங்களுடைய பொறுப்பு அது. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேலையில் நம்ம ஒரு சுத்தமில்லாத இருதயத்தினுடைய அறிகுறிகள் என்ன, அதை தான் படித்து கொண்டு வருகிறோம். இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். இப்போ சுத்தம் இல்லைன்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இருதய சுத்தம்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. இருதய சுத்தம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு ரிலீஜியஸ், ஒரு மத கோட்பாடுகளை கடைபிடிப்பது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அல்லது இருதய சுத்தம் என்பது ஏதோ புனித சடங்குகளை செய்வதோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. இருதய சுத்தம் என்பது அது சுவிசேஷத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு, அந்த சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளுகிற இருதயம் தான் சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமுள்ள இருதயம். அல்லேலூயா. சுவிசேஷத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சுத்த இருதயம். தாவீது கூட என்ன ஜெபம் பண்ணுறாரு? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியன் உள்ளத்தில் புதுப்பியும். அப்போ இந்த பொல்யூஷன் ஆகுது. இருதயம் பொலிட் ஆகுது. இருதயம் எதெல்லாம் பொலிட் ஆகுது? போன வாரத்தில் அதை பற்றி சொன்ன. முதல்ல அறியாமை இருதயத்தை என்ன பண்ணுதுன்னா அசுத்தமாகவே மாற்றுகிறது. இந்த அறியாமை, இக்னாரன்ஸ். என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவிகொடார். அப்போது இந்த அக்கிரம சிந்தைகள்லாம் என்ன? பன்மையில் சொல்லப்படுகிறது அக்கிரம சிந்தைகள். அப்போ அக்கிரம சிந்தைகள் கொண்டிருந்தேனால், சிந்தை கொண்டிருந்தனால் தேவன் எனக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். இப்போ எப்படி வருது இந்த இந்த அக்கிரம சிந்தைகள் அப்படின்னா? அறியாமை. தேவ பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறாங்க. சத்தியத்தை தெளிவாக அறிந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சுத்திகரிக்க முடியும். ஸோ இக்னாரண்ட் ஹார்ட். முதல்ல என்னது? இக்னாரண்ட் ஹார்ட் அப்படின்னா அறியாமையில் இருக்கக்கூடிய இருதயம் எப்போவுமே எப்படின்னா அசுத்தமாக தான் இருக்கும். அறியாமையில் இருக்கக்கூடிய இருதயம். இந்த அறியாமை நிறைந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னா இருள் நிறைந்த ஒரு இருதயமாகவே இருக்கும். கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆண்டவரை பற்றி அறியணுன்ற விருப்பமே கிடையாது. ஏதோ கடமைக்கு சபைக்கு வந்தோமா போனோமா அப்படி தான் இருப்பாங்க ஒழிய இந்த அறிவு, அதுக்கு தான் போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவு. அவரை அறிந்தவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், உலகத்தை எதிர்த்து நிற்க முடியும், சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க முடியும். எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் அவரை சார்ந்து என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். விசுவாசம் கூட அவரை அறிகிற அறிவினால் தான் வரும். விசுவாசம் கேட்கிறதினால் வரும். எதை கேட்பதினால் வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அப்போது இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இந்த அறியாமை என்ன பண்ணுகிறது? இருதயத்தை இருளடைய பண்ணுகிறது. எப்படிப்பட்ட அறியாமை? The lack of spiritual knowledge reveals impurity. ஆவிக்குரிய அறிவு இல்லாமை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அவங்களுடைய
பரிசுத்தம் இல்லாத நிலையை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய அறிவில்லாமை, அதை பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறேன். அது வேத வசனத்தை அதை உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the knowledge of essential purity, அதாவது பரிசுத்தத்தினுடைய அடிப்படை என்ன என்கிற நாலேஜ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் தியானிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இக்னாரன்ஸ் ஹார்ட், அதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த இக்னாரன்ஸ் ஹார்ட், இந்த அறியாமையில் உள்ள இருதயம் 4 காரியம் சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அறியாமையில் உள்ள இருதயத்தினுடைய 4 காரியம் என்ன? அறியாமையிலுடைய இருதயம் உண்மையாய் தேவனை என்ன பண்ணாது? நேசிக்காது. ரெண்டாவது என்ன பண்ணாது? அதற்குள்ள நோ ஃபெய்த், அதற்குள்ள விசுவாசம் இருக்காது. மூன்றாவது என்ன பண்ணாது? ஒரு உண்மையான ஆராதனை பண்ணாது, போலியாக ஆராதனை பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிவிட்டு அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே தோத்துறோன்னா ஆண்டவருக்கு சந்தோஷம் வராது, ஆத்திரம் தான் வரும். அப்போ இந்த லேக் ஆஃப் இக்னாரன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை இத்தனை ஆபத்தில் கொண்டு போகுது. முதல்ல தேவனை உண்மையாக நேசிக்காது, ரெண்டாவது ஒரு விசுவாசம் அந்த இருதயத்தில் இருக்காது, மூன்றாவது ஃபால்ஸ் வர்ஷிப், தவறான ஒரு ஆராதனை அது என்ன பண்ணும்? நடத்தும். இன்னொன்று அது பெருமையை கொண்டு வந்துடும். என்ன கொண்டு வந்துடும்? அறியாமை, ப்ரைடு, ரூட் ஆஃப் ஆல் சின்ஸ். பெருமை எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது, எல்லா பாவத்துக்கும் அது வேறாக இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினா தான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண முடியும்? காக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த செல்ஃப் ரைச்சஸ் ஹார்ட்டை பற்றி பேசணும். சுய நீதி நிறைந்த இருதயம். தான் சூப்பரு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் எங்கே இப்போ தப்பு பண்ணுறேன். நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. வளர்ச்சி என்ன தெரியுமா? வளர்ச்சி என்பது எப்பொழுதும் ஆவியில் எளிமை. இந்த பாக்கியவான்கள் பற்றி சொல்லும்போது ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறார்ல, பிளஸட் ஆர் த பியூர் இன் ஹார்ட் அப்படி சொல்கிறாரு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும்போது சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆங்கிலத்தில் புவர் இன் ஸ்பிரிட். நீ எவ்வளோதான் முதிர்ச்சி அடைந்திருந்தாலும், இல்லை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுள்ளவன் தான், எனக்கு இன்னும் ஆண்டவரை அறியணும், இன்னும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? நெருக்கமாக இருக்கணும், இன்னும் கர்த்தருக்கு நான் உண்மையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் ஒழிய நான் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டா நீங்கள் ஃபாலன், நீங்கள் விழுந்துருவீங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் போதாது. அதான் புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமை. அப்படின்னா அர்த்தம்னா ஏழை. நான் ஆவியில் நல்ல மெச்சூரி உள்ளாரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸ்பிரிச்சுவலில் அவன் எப்பொழுதும் தன்னுடைய நிலைமையை, நான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் இல்லை, எனக்கு ஆண்டவர் தேவை, நான் இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவருக்குள்ளே வளரணும், இன்னும் நான் கனி கொடுக்கணும். முதல்ல கனி கொடுக்கணும், அப்புறம் அதிகமான கனி கொடுக்கணும், அதுக்கப்புறம் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கனி கொடுக்கணும், அப்புறம் மிகுந்த கனி கொடுக்கணும். முதல்ல கனி கொடுக்கணும், அப்புறம் கனி அதிகமாய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, ஆனால் பர்ஃபெக்ட்ன்ற எண்ணமே வரக்கூடாது. அதனால தான் எச்சரிக்கிறது பைபிள், நிற்கிற நீ விழாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எப்பவுமே நான் பர்ஃபெக்ட், நான் எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லா அறிவும் இருக்குதுன்னு சொன்னேன்னா நீ இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அப்போது அவர் சமூகத்துக்கு போகும்போது குழந்தையை போல் பறணும், பிஹேவ் பண்ணும்போது ரொம்ப தாழ்மையாக பிஹேவ் பண்ணணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட தாழ்மையாக நடப்பார், இவங்க ஆண்டவர் மாதிரி இல்லை, லூசிஃபர் மாதிரி பெருமையாக நடப்பாங்க. நான் தான் ஆண்டவருக்கு நெக்ஸ்ட்டுன்னுவாங்க. அந்த எண்ணம் வரவே கூடாது. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா செல்ஃப் ரைச்சஸ், சுய நீதி. சுய நீதி நிறைந்த இருதயம் ரொம்ப மோசமான இருதயம். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் திருப்பி திருப்பி சொன்னால் நேரம் தான் போகும். இதில் நம்ம சுய நீதி நிறைந்த இருதயத்தில் நிறைய பார்த்தோம். செல்ஃப் ரைச்சஸ் ஹார்ட்டில், அதாவது மோசம் போக்கும் தன்னம்பிக்கை பற்றி பேசுகிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒழுக்க நெறி போதுமானது என்ற வீண் எண்ணம், வீணான எண்ணங்கள், அதை பற்றியும் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தவறான ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? தவறான ஒரு உறுதி. பரவாயில்ல, நான் சூப்பர், நான் நிற்கிறேன்றாங்க பற்றியெல்லாம், அதெல்லாம் இதில் வருது, கவர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம்.
அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்ல நேரம் இல்லை. இன்றைக்கி இக்னாரன்ஸ் ஆஃப் காட்ஸ் வார்னிங் ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு நியாய தீர்ப்பு வரும்ன்ற ஒரு உணர்வே கிடையாது. இக்னாரன்ஸ் ஆஃப் காட்ஸ் வார்னிங், தேவனுடைய எச்சரிப்பை புறக்கணிப்பது அல்லது எண்ணாமல் இருப்பது. நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுகிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு நமக்கு நிறைய முறை எல்லா இடத்துலையும் சொல்லுது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். அப்படி என்ன அர்த்தம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஆயத்தமாக இருங்க, எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்க. அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நியாய தீர்ப்பு ஒன்று சடுதியாய் வரும். அப்போ நான் தப்பு பண்ண ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். நியாய தீர்ப்புன்னும் போது ரெண்டு வகைப்படும். ஒன்று, ஃப்யூச்சரில் ஆண்டவர் எல்லாரையும் எழுப்பி நியாயம் தீர்க்க போகிறார் பாருங்க, அது வேற, அது நித்திய நியாய தீர்ப்பு, அங்கே போயிடாதீங்க. சிலருடைய பாவங்கள் இங்கேயே பைசல் பண்ணப்படும். சிலருடைய பாவங்கள் யார் அப்படின்னா, அதாவது தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், ஆண்டவர் மன்னிப்பார் என்கிற எண்ணம் தவறு. போட ஒரு பாட்டு பாடும்போது அது தப்பான ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துருமோ அப்படின்னு நான் யோசித்தேன். என்னன்னா, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரன்றதுனால நிறைய பேர் நினைக்கலாம் இடரலான்னு நினைக்கிறான். கிடையவே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிற வழுக்குது, 10 முறையும் அப்படி போவியா? போக மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரிஞ்சிடும் இங்கே போனால் நமக்கு வழுக்கும், இங்கே உஷாராக தான் போகணும், ஜாக்கிரதையாக போகணும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கால் தட்டி இடறீங்க, ஐயோ அந்த இடத்துல போனால் அந்த கல் இடிக்கும் அப்படின்ற அறிவு வேணும். ஒரு முறை நீ விழுந்தா கர்த்தர் தூக்குவார், சரி ஒரு சில காலங்கள் தூக்குவார். ஆனால் உன் இருதயம் நான் விழுந்தா தூக்குவார்னு இருக்கக்கூடாது. நான் விழாமல் நிற்கிறேன், நான் சொல்லுங்கள் வசனத்தை, விழாதபடிக்கு எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நீ எச்சரிக்கையாக இருந்து விழுந்தா தூக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எச்சரிக்கையாக இருந்து விழுந்தாலும் தூக்குவார். ஆனால் நீ எச்சரிக்கையாக இல்லாமல் நான் விழுவேன் என்னை தூக்குவார், நான் விழுவேன் நான் தூக்குவார்னு அந்த மென்டாலிட்டி உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தோன்னு சொன்னால் உன்னை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக நிறுத்திவிடும். நீ தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கக்கூடிய நிலைக்கு என்ன பண்ணுவ? சென்று விடுவாய். எப்பவுமே ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நல்லது தான் சொல்லுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர், அவர் சொல்றது நல்லதுக்கு தான். சாத்தான் கெட்டவன், ஆனால் அவன் சொல்றது எல்லாமே நல்லது போல தெரியும். ஆண்டவர் சொல்றது எல்லாம் இந்த மாம்சம் ஏற்றுக்காது. இப்போ ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவாளை பார்த்து, எல்லாம் உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன், நான் கொடுத்துட்டேன், இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தேவைன்றாங்க சொல்லுங்கள், சுதந்திரம் தேவை. என்ன சுதந்திரமாக விட மாட்டீங்களா? நான் பாட்டு என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், என் சுதந்திரம் கொடுங்கன்றால. ஆண்டவர் கூட சுதந்திரம் கொடுக்குறார், ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆனால் என்ன சொல்லிட்டார்னா, எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது, டேஞ்சர், உஷார் அப்படின்ட்டார். இது எதுக்கு சொன்னார் ஆண்டவர்? நல்லதுக்கு சொன்னாரா கெட்டதுக்கு சொன்னாரா? நல்லதுக்கு சொன்னாருன்றவங்க கை தூக்குங்க. மீதி பேர்லாம் அவர் கெட்டதுக்கு சொன்னார்னு நினைக்கிறீங்க. நல்லதுக்கு சொன்னாரா கெட்டதுக்கு சொன்னாரா? நல்லதுக்கு தாங்க சொன்னார். ரொம்ப நல்ல தேவன். அந்த கனியில் எந்த ஒரு பாய்சனோ விஷமோ கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒபீடியன்ஸ், டு டீச் தெம் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் மனுஷனுக்கு தேவை என்பதற்காக சொன்னார். அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா? ஸோ பாவம் என்பது எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த கனியில் இல்லை, உன் மனசில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது பாவம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் இல்லை, உன் மனசில் தான் ஆரம்பிக்குது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சொன்னால் அதுக்கு ஒபீடியன்ட்னா கீழ்ப்படிதல். சொல்லிட்டு சொன்னார், இதை சாப்பிட்ற நாளில் நீ சாகவே சாவா என்னார். பிசாசு என்ன சொன்னா, அழகாக பேசுவான். பிசாசு எப்படி பேசுவான் சொல்லுங்க? அழகாக பேசுவான். இன்னும் எப்படி பேசுவான்? ஆசையை தூண்டும்படி பேசுவான். காட்டுவான். இல்லை எப்படி சொல்லுவான்? காட்டுவான், அப்புறம் பேசுவான். இது ரெண்டும் மாறி மாறி நடக்கும். சில பேர் காட்டுவான் பேசுவான், சில பேருக்கு பேசுவான் காட்டுவான், சில பேருக்கு ரெண்டுமே நடக்கும். சில பேருடைய மனசு என்ன ஆயிடுச்சு? வேற மாதிரி ஆயிடுச்சு. மனசு வேற மாதிரி ஆகினதுனால ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வர மாட்டேன். ஆண்டவர் சொன்னதை விட பிசாசு ரொம்ப அழகாக பேசுகிறான்.
சொல்கிறான், எப்படி கூப்பிட்டான்னு தெரியாது, ஏவாலே அப்படின்னு கூப்பிட்டானா என்ன தெரியல. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்னடா இது வினோதமாக திடீர்னு ஒரு குரல் வருது, நம்மக்கிட்ட ஆண்டவர் தானே பேசுவார், இது வினோதமான குரலாச்சே அப்படி பார்க்கல. எல்லா குரலையும் நம்புறது, எல்லா குரலுக்கும் செவி கொடுக்கறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். தப்பான ஆளுக்கு செவி கொடுத்தால் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் உன்னை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். உலகத்தில் நமக்கு எதிரி, கொடுமையான எதிரி யாரு? யாரு? எல்லாம் யோசிக்கிறீங்க. பிசாசு கிடையாது, நம்ம தான். நம்ம சுயநலம், நமக்குள்ளே ஊறுகிற தவறான எண்ணங்கள். அதனால தான் நம்மளை ஆண்டவர் சொன்னார், உன்னை வெறுக்கணும்னார். உனக்கு உள்ளே வர எல்லாத்தையும் வெறுக்கணும். நம்மளை ரொம்ப நல்லா நேசிக்கிறோம், நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை போற்றுகிறோம், நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை அதை நிறைவேற்றுவதற்கு துடிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு பெருசாக தெரியலை, ஆனால் ஆண்டவர் நல்லதுக்கு தான் சொல்கிறார். இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். எத்தனை பேருக்கு எந்தெந்த இடத்துல ஆண்டவர் வான் பண்ணார், யாரெல்லாம் அந்த வார்னிங்கை பெருசாக எடுத்துக்கின்னு செயல்பட்டாங்க, யாரெல்லாம் அதை இக்னோர் பண்ணாங்க. இன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு, எச்சரிப்பை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், அதை எண்ணாம இருப்பீங்கன்னா, அது உங்கள் இருதயத்தை ரொம்ப கொடுமையான நிலைக்கு கொண்டு போய்விடும். மிக கடினமான. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து இருப்பது நல்லது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்பயாவது கர்த்தருக்கு பயப்படணும் இல்லை, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் குட்டையோ நெட்டையோ கருப்போ சிகப்போ அமெரிக்கனோ ஆப்பிரிக்கனோ இந்தியனோ ஜப்பானீஸோ சைனீஸோ எவனோ, the only thing, if you fear the Lord, நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுவாயானால். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து நடப்பது நல்லது. அந்த பய உணர்வு இருக்கணும். இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு பயமே இல்லை. தாய் தகப்பனுக்கு பயப்படுறதே இல்லை பிள்ளைங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு அறிவு வந்துருச்சு, உங்களை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆவிக்குரிய பிள்ளைங்க கூட அப்படி தான் இருக்காங்க. ஆண்டவரை விட ரொம்ப நல்லா எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நானாக பார்த்துக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கை இருந்தால் தட்டிங்க. ஹார்ட் அட்டாக்கே வராதான். நான் கூட இன்றைக்கி நல்லா கை தட்டி பாடினேன். ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை, ஆண்டவரை துதிக்கிறதுக்காக. அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சில பேர் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்றதுக்காக கைத்தட்டி பாடுறாங்க. கர்த்தரை துதிக்கிறேன் நான், அதுக்கு பலன் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அதனால் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கைத்தட்டுங்க. என்ன வராது? ஹார்ட் அட்டாக் வராது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. நீ சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யும்போது, என் தேவனுக்கு இது பிரியமா, என் ஆண்டவர் இதில் ப்ளீஸ் பண்ணுவாரா, இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? எந்த ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நல்லது தானே பண்ணுறேன், நல்லது கூட கர்த்தருக்கு கேட்டு பண்ணு. உனக்கு உதார குணம் இருக்கலாம், உதார குணம் நல்லது தான், ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, யாருக்கு கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது. நான் உதார குணம் உள்ளவனாக இருக்கிறேன், எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கக்கூடாது. அது சில பேர், நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. உதார குணம் உள்ளவர்களாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வச்சிருக்கிறீங்க, நான் இப்போ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எனக்கு என்ன பண்ணுங்கள், லீட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், லீட் பண்ணுங்கள், என்னை நடத்துங்க, எங்கே கொடுக்கணும் எனக்கு சொல்லுங்கள். அப்போது நன்மையை கூட நம்ம கர்த்தரிடத்தில் தான் கேட்டு செய்யணும்னா, அப்போது மற்ற காரியங்கள் எப்படி பாருங்கள். நான் வெளியே போகிறேன், ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவரே நான் போகிற காரியங்களில் என் திறமையில் காரியம் நடக்காது, நீங்கள் உதவி செய்யணும், எனக்கு என் கூட நீங்கள் வரணும். நீங்கள் மோசைக்கு சொன்னீங்க,
என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லுன்னு சொன்னீங்க, நீங்கள் எனக்கு முன்னால் போங்க. கோணலானவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக்குங்க, என்னை நடத்துங்க. அப்போ எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுது. வெளியில் போகும்போது, வரும் பொழுது, காரியங்களை நடத்தும் போது, ஒரு காரியங்களை செய்யும்போது, சுய பலத்தில், எனக்கு இருக்கிற திமிரில், எனக்கு இருக்கிற பண பலத்தில், எனக்கு இருக்கிற ஞானத்தில் அல்ல. ஜெபம், அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது கர்த்தருக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவது. உங்கள் உதவி எனக்கு தேவை, நீங்கள் என்னை நடத்தணும், என்னை சரியாய் நடத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆபத்து வந்துட்டா ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஜெப லைஃப் இருக்காது. எக்ஸாம் வந்துட்ட உடனே ஒரு பயம் வந்துடும். முட்டி போட்டு கதறுவாங்க, ஆண்டவரே என் கையை பிடிச்சி நீங்கள் பேனாவை எழுதுங்க ஆண்டவரே. எழுத மாட்டார். நல்லா இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை மறந்துடுவாங்க. வியாதி வரும்போது ஆண்டவர் அல்லேலூயா தோத்துறோம் தோத்துறோம் 91 சங்கீத வாசிமா, ஆண்டவர் கேட்க மாட்டார்மா, நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு உணர்வு, தினந்தோறும் ஆண்டவரோடு நெருங்கிய உறவு. ஆபத்து வந்துட்டா மட்டும் ஐயோ குயோன்னு கத்துறேன், ஆனால் நல்லா இருக்கும்போது அவரை மறந்துடுறேன். அப்படி இல்லை, எப்பவுமே ஒரு நல் உறவு அவரோடு கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் அவரை நேசிப்பது, எப்பொழுதும் அவரை பற்றி சிந்திப்பது, அவருக்கு பயப்படுவது, அவருக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் என்ன பண்ணுவது? கேட்பது, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. எல்லா காரியங்களும் கர்த்தரிடத்தில் கன்சல்ட் பண்ணுங்க. அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இது ஆண்டவருக்கு பிரியமானு கேளுங்க. செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா? ஆண்டவரே, தாவீது ஜெபம் பண்ணுறாரு, என் உதடுகளுக்கு காவல் வை. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் யாருன்னா கூட பேசும்போது நான் தவறாக பேசிடக்கூடாது, நான் தவறாக பேசிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான் பெருமையாக பேசிடக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்? மிகுதியான வார்த்தைகளால் பாவம் உண்டாகாமல் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுவது. வாய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுறது. சில பேர் அப்படி தூண்டி விட்டால் போதும், நீங்கள் பட்டன் தட்டின மாதிரி டேப் ரிகார்டு கூட அமைதி ஆகிடும். இது வாயை மூடாது, பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். பேச்சு பேச்சா பேசும், அப்படி பேசும். அப்போ மிகுதியாய் பேசுவது, பிறரை பற்றி பேசுவது, பிறரை புறங்கூறுவது, பிறர் மேலே அவதூறு பரப்புவது, பிறரை பற்றி தப்பாய் பேசுவது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா தேவனோடு சரியான உறவு இல்லை, தேவனுக்கு அஞ்சி நடப்பதில்லை. என் உதடுகளுக்கு காவல் வையும். இன்னைக்கு பேசணும் ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் சிந்தையை காத்துக்கொள்ள, என் உதடுகளை காத்துக்கொள்ள, என் கண்களை காத்துக்கொள்ள, என்னுடைய நடக்கையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஏன்னா இதன் மூலம் நான் ஏதாவது தவறு செய்யும் பொழுது உங்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக மாறிவிடுவேன். உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை சந்திக்க நேரிடும். கர்த்தர் நியாய தீர்ப்பு எங்கே துவங்குதா? சபையில் துவங்குதுன்றார். எப்படி? அந்த நியாய தீர்ப்பு போகக்கூடாதுன்னு இங்கேயே சில பேரை என்ன பண்ணுறார்? நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது என்ன படிக்கிறோம்? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் ஆனீர்கள், சிலர் மரித்தும் போனீர்கள். ஏன்? உலகத்தோடே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த சிட்சை தாங்க நியாய தீர்ப்பு, சபைக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. சில முக்கியமான காரியங்கள்லாம் தடைப்பட்டுரும். சில முக்கியமான விஷயங்கள் என்ன ஆகும்? பலவீனம் வந்துடும். சில காரியங்கள் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். இதெல்லாம் உனக்கு புரிய வச்சு என்ன பண்ணுவார்? உன்னை ஒரு பாத்திரத்தை ஒருத்தன் சொட்டை எடுக்கிற மாதிரி தட்டி அதை சரி பண்ணுற மாதிரி நம்மளை நல்ல பாத்திரமாக வடிவமைக்கிறதுக்கு தான் சில காரியங்களை செய்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஐயோயோ, நான் கீழே விழுந்து சொட்டையாகிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் எந்த விதத்திலும் சொட்டையாகிடக்கூடாது. ஏன்னா அவர் தட்டினா கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் வலிக்காதுங்க, ரொம்ப வலிக்கும். ஏன்னா பல சொட்டைகள் ஆகி தட்டப்பட்டு பட்டி பார்த்து பேஸ்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார்ன்ற வார்த்தையை சில பேர் சொல்கிறதில்ல. இப்போலாம் தவறான போதனைகள் நிறைய ஆயிடுச்சு. கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம தப்பு பண்ணால், அதாவது உண்மையாக அவருடைய செல்ல பிள்ளைங்க தப்பு பண்ணால் விட மாட்டார். தருதலைங்க தப்பு பண்ணால் தண்ணி தொளிச்சு விட்டுருவார். தொலைஞ்சி போய் செத்து நரகத்துக்கு போன்னு விட்றாரு பாருங்க. அது பெரிய ஆபத்து. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஐயோ, எனக்கு நியாய தீர்ப்பு வந்துடும், நான் கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என் மீது அவர் கண்ணை வைத்திருக்கிறார்,
கர்த்தருடைய கண்கள் என்னை சோதித்து அறிகிறதே, என் இருதயத்தை அறிகிறதே. இன்னைக்கு கூட இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் தேவன் பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இப்போ கேட்ட காரியங்களை குறித்து சொல்கிறார், நல்லா புரிஞ்சுங்க. ஆகையால் நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா அந்த வசனத்தை? எல்லாரும் வாய் விட்டு படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2 எல்லாரும் எடுத்துங்க. 298ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் எடுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அந்த 4 வசனங்களை படிப்போம். உங்களுக்குள்ளே வெளிப்பாடு வரும் பாருங்க. ஓகே, ரெடியா? ரெடி, 1 2 3. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டுப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதி செய்யப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிதா ரட்சிப்பு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கிறீங்க? ரட்சிப்பு சாதாரணமானதல்ல, பெரியது. எப்படி இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். கேட்டவைகளை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. தேவ தூதருமாய் சொல்லப்பட்ட முதல் வசனம், தேவ தூதர்கள் மூலமாய், ஏனெனில் 2ஆம் வசனம், ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும், எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதி பண்ணப்பட்டிருக்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, நல்லா புரிஞ்சுங்க. அதான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். நான் சொல்கிறது கதை கிடையாது. நான் சொல்கிறது என் சொந்த கதை, சோக கதை கிடையாது. ஜோக் சொல்ல மாட்டேன் நான். ஆனால் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறேன். அப்போ முதலாவது கர்த்தரிடத்தில், கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதி பண்ணப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், அப்போ ரட்சிக்கப்பட்டனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது நீ ரட்சிக்கப்பட்டது பெரிய பாக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பெரிய பாக்கியவதி. நீங்கள் சொல்லுங்க, பெரிய பாக்கியவான். இயேசுவை உன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இயேசுவை உன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? பெரிய பாக்கியவான். அவர் சொல்கிற வார்த்தைக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க, பெருமையாய் நடந்து கொள்ளாதீங்க, கர்வமாய் நடக்காதீங்க, தாழ்மையாய் இருங்கள். நல்ல மனசை கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி கனி கொடுங்கள். எல்லா மாம்சத்தின் கிரியைகளுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். தேவன் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ரொம்ப அஜாக்கிரதையாக நடக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை தரக்கூடிய காரியம். ஒரு மனுஷன் உங்களை பார்க்கும்போது வேதனைப்படுறான்னா, தேவாதி தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார் பாருங்க. நீங்க இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு ஓயுங்கள். அசுத்தமான காரியங்களை விட்டு ஓயுங்கள். பெருமையானவைகளை விட்டு ஓயுங்கள். இந்த உலகத்தினுடைய மேன்மைப்படுத்துவது, உலகத்தை பெருசா நினைப்பது ஓயுங்கள். எல்லாம் கர்த்தர் தருவார். ஆனால் நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளணும். நம்ம ரொம்ப ஹம்புலாக நடந்துக்கணும். நமக்குள்ள தவறான மனப்பாங்கை வளர்த்துக்கொள்ள பிசாசு என்ன பண்ணுவான்? பெருமையை கொண்டு வந்துடுவான், கர்வத்தை கொண்டு வந்துடுவான். நமக்குள்ள நான் தான் பெரிய ஆள்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுவான். நீ ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய எண்ணத்தை கொடுப்பான். இந்த எண்ணங்கள்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழுங்கள்.
கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது ரொம்ப முக்கியம். இது தேவதூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்டதல்ல, நேரடியாய் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு அவர்களால் உறுதி செய்யப்பட்டதை போதிக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தை. இட்ஸ் காட்ஸ் வேர்ட். ஐ எம் பிரீச்சிங் காட்ஸ் வேர்ட். இது ஒரு ஏஞ்சலுடைய வார்த்தை கிடையாதுங்க. இது ஒரு ஏஞ்சலுடைய வார்த்தை கிடையாது, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய வார்த்தை கிடையாது. இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். We preach God's word. எந்த மனிதனையும் தேறினவனாய் நிறுத்தும்படி அவரையே நாங்கள் போதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக நடக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க, உங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதீங்க. உங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். அந்த வஸ்திரம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். அதை அசூசிப்படுத்தாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி வாழாத, அவரை போற்றத்தக்க விதமாய் வாழுங்கள். சும்மா போற்றன்னு வாயில் இல்லைங்க, வாழ்க்கையில். என்ன அருமையான பாட்டு! அந்த பாட்டை பாடும்போது என் உள்ளமெல்லாம் பூரிக்குதுங்க. இந்து தேச மதுசிர மணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம், சுந்தர குணங்கள் அடைந்து. சும்மா வாயில ஜாலம் பண்றதில்ல, சுந்தர குணங்கள் அடைந்து. சொல்லுங்க, சுந்தர குணங்கள் அடைந்து, அவரை அறிகிற அறிவில் உயர்ந்து, நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட. தாசரே, இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கையை தட்டு, ஹார்ட் அட்டாக் வராது. இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லாம் போச்சு. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், சுயநலமாக வாழறோம், பெருமையாக வாழறோம், பெருமையாக பேசுகிறோம். அதனால தான் நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. இந்த சபையில் ஒரு வருஷத்தில் யாரும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அதற்கு காரணம் நான் கிடையாது, நீங்கள் தான். நான் போதிக்கிறேன், நான் மெய்ப்பன், அவர் பிரதான மெய்ப்பர், நான் அவர் கீழே இருக்கிற அசிஸ்டண்ட் மெய்ப்பர். ஆடுகள் தான் குட்டி போடணும், மெய்ப்பர் நான் குட்டி போடுவார். குட்டி போடுறியா நீ? எத்தனை பேருக்கு உன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிற? எத்தனை பேருக்கு உனக்கு சுந்தர குணம் இருக்குது? சுந்தர குணம் இருக்குதா? சுந்தர குணங்கள் அடைந்து, அறிவில் அவரை அறிகிற அறிவில் உயர்ந்து, நிர்பந்தமான காரியங்களை தீர்த்து சிறந்து வாழுகின்ற வாழ்க்கை தான் கர்த்தரிடத்தில் ஒரு மனிதனை கொண்டு வரும். ஒவ்வொரு வரியும் படிங்க. அந்த பாட்டையே பிரசங்கம், ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த பாட்டை இருங்க, அந்த பாட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த பாட்டை பிரசங்கம் பண்ணுவோம். தாசரே, ஐயோ அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அந்த பாட்டை பாடும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன். அந்த பாட்டினுடைய கருத்துக்களை உணர்ந்து பாடினேன். சொல்லுங்க, தாசரே, இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எப்படி சொந்தமாக்குவோம்? அதெல்லாம் சொல்றாரு. பசியுற்றோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். செய்கிறோமா? இதை எழுதினவர் எவ்வளோ உணர்ந்து ஆண்டரோடு உறவாடி எழுதியிருப்பாங்க பாருங்க. பசியற்றோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாய் உதவி செய்வோம், உசித நன்மைகள் நிறைந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. உசித நன்மைகள் நிறைந்து, தம்மை மறந்து இயேசுவை கனிந்து திரிந்தனரே. தன்னையே மறந்துட்டு இயேசுவை வெளிப்படுத்துறவங்களா போனாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம யாரை வெளிப்படுத்துகிறோம்? நம்ம பேரை, நம்ம பெருமையை ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மூச்சு நாளைக்கு போனால் போச்சு, அவ்வளோதான். எங்கே இடம், இங்கே இடம் இல்லையா, எங்கே இடம் கிடைக்குதுன்னு தெரியாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இயேசுவை கனிந்து நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. அப்போ அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ரட்சிப்பு அதற்கு தான் கொடுக்கப்பட்டது. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை தான் உயர்த்தி பேசுகிறோம். சில பேரை மட்டம் தட்டுறோம். நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், உனக்கு என்ன இருக்குது தகுதி, உனக்கு என்ன தகுதியோடு நீ வந்துக்கிற அப்படின்றோம். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தகுதி நம்ம இருக்கிற பணத்திலையோ நமக்கு இருக்கிற பொருளாதாரத்திலோ இல்லை, நம்ம தகுதி அவர் தான். இப்போ தான் இங்கே உயிர் வருது, நம்முடைய தகுதி அவர் தான். நான் இயேசுனுடைய பிள்ளை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மேன்மை பாராட்டுகிறவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை குறித்தோ, வாசலை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, உயர்வை குறித்தோ அல்ல, பூமியில நீதியை நியாயத்தை செய்கிறவன் அவர் என்று அறிந்து கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்.
கைத்தட்டு, ஹார்ட் அட்டாக் வராதுவார் உனக்கு. ஹல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்தினா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பித்துறோம் பாருங்க, பித்தல் அப்படி பேசுகிறோம். நான் யார் தெரியுமா? நான் பிறக்கும் போதே கையோடு பிறந்தேன், நான் பிறக்கும் போதே கிரீடத்தோடு பிறந்தேன், நான் பிறக்கும் போதே சிலம்பத்தோடு பிறந்தோன்றோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனையும் சுவாசத்தையும் நம்ம கொடுத்தவர் அவர் ஒருவர் மாத்திரம் தான். அவரை மேன்மைப்படுத்துங்கள். இப்போவே இந்த பாட்டை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்துட சேர்த்திடுவோம், ஊக்கமாக ஜபிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்துக்கல, ஊக்கமாக ஜபிக்கிறியாங்களா கேளுங்க. ஜபம் பண்ணுறதுக்கே டைம் இல்லை பாஸ்டர், ஜபிக்க நேரம் இல்லை. ஊக்கமாக எப்படி ஜபிக்கிறது? டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அப்பா சமூகத்தில் உட்காருங்க, உபவாசம் போடு. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு, ஃப்ளைட் மோடில் போடு, சொல்லிவிடு யாரும் நான் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறேன், நீங்களும் நானும் மட்டும் உட்காருவோம் ஆண்டு சமூகத்தில். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்லா புரிந்து ஊக்கமாய் நாம் ஜபித்திடுவோம். படிங்க அதை, நாம் முயன்றிடுவோம். ஊக்கமாக ஜபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம். இந்த ஜனங்கள் ஆண்டுக்குள்ளே கொண்டு வர முயன்றிடுவோம். எங்கே முயற்சிக்கிறோம்? வீட்டையே திறக்க மாட்டேன்றோம், அழுக்காயிடும் நினைக்கிறோம். வீட்டை திறந்து அழுக்காயிடும் பாஸ்டர், எல்லாம் வந்து அழுக்கு பண்ணிடுவாங்க. உன் வீடு அழுக்காய் நாசமாக போட்டுமே. ஆத்மா வராத வீடு எதுக்கு? அந்த வீடு ஆத்மாக்களை இன்வைட் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். யாரையாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக முகம் கொடுத்து பேசுங்க. பேசவே மாட்டோம், நம்ம பெருமை பிடிச்சின்னு அப்படியே இருப்போம். அவங்கள பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லு, சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரமே பண்ணுறதில்ல, முகத்தில் சோத்திரத்துக்கான அறிகுறியும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை விசாலமாய் தரங்க, அநேகர் வரட்டும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க, முயற்சி பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஊக்கமாய் நாம் ஜபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக உழைக்கணும். நம்ம எதுக்காக உழைக்கிறோம்? சில பேர் சொல்கிறாங்க அரஜான் வயிற்றுக்காக உழைக்கிறோம். அரஜான் வயிற்றுக்காக இல்லைங்க, ஆண்டவருக்காக உழைங்க. எங்களுடைய தேவன் வயிறு அல்ல, எங்களுடைய தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவருக்காக நாங்கள் வாழ்வோம், நாம் உழைத்திடுவோம். உழைத்தா என்ன வருமோ? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெயித்திடுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, நாம் ஜெயித்திடுவோம். ஹல்லேலூயா. will overcome, நாம் ஜெயித்திடுவோம். கடைசி பகுதி, இந்து தேச மாதுசிர மணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். எப்படி? சுந்தர குணங்கள் அடைந்து, அறிவில் உயர்ந்து, நிர்பந்தங்கள் தீர்த்து, சிறந்திலங்கிட. இந்த பாட்டு அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்க, அப்படியே மைண்டில் தியானம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த மாதிரி பாட்டெலாம் பாடுறதில்ல. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முடிஞ்சு போச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்புறம் நரகத்தில் போய் திண்டாட்டம் போ. தேவனுக்கு அஞ்சி நடப்பது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு பயந்து வாழ்வது. என்னுடைய குணங்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நடக்கணும். நான் ரொம்ப தாழ்மையாக நடக்கணும். என்னால் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. என்னால் இயன்றவரை நான் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சொன்னார், ஏறக்குறைய அது மலைப்பகுதி. அவர் சொன்னார், பல மேடுகளை கடந்து இதே தலையில் எத்தனையோ கிலோ விறகை என் தலையில் சுமந்து கொண்டு போவேன். இங்கிருந்து போவேன், அங்கே போயிட்டு போட்டால் தான் கஞ்சி கொடுப்பாங்க. அது அரை வயிறு கஞ்சி, அதை குடிச்சிட்டு இருப்பேன். இன்றைக்கி கடவுள் என்னை இதே இடத்துல காரில் வச்சுருக்காரு. அவர் சொன்னார், நான் போகும்போதெல்லாம் இதை நினைப்பேன்னார். நினச்சா போதாது ஐயா, நீங்கள் போகும்போது யாராவது அந்த மாதிரி போகிறவங்கள பார்த்தா அவங்கள வண்டியில் ஏற்றின்னு போங்க, அதுதான் கர்த்தருக்கு மகிமை. சில பேர் லிஃப்ட்டு கேட்டால் ஏற்றக்கூட மாட்டேன்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வாய்ப்புகள் நம்ம தான் வாய்ப்பை உருவாக்கிக்கணும். யாருன்னா லிஃப்ட்டு கேட்குறாங்களான்னு பார்க்குறவங்க தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. ஏன் அப்படி உட்கார வச்சிடணும். லிஃப்ட்டு கேட்டான்னா கர்த்தருக்கு சோத்திரம், ஆத்துமா கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ஜெபிச்சுக்கினே போகணும். இந்த ஆத்துமாவுக்கு எப்படி ஆண்டவரே உடைய அன்பை சொல்ல போகிறேன், என் வாயை தரங்க. கழுதையின் வாயை திறந்தீங்கல்ல, என் வாயை தரங்க, நான் பேசணும் போது சும்மா அப்படி பேச்சு கொடுக்குறது. உங்கள் பேர் என்னங்க? அவர் சொல்லுவார், என் பேர் கோவிந்தசாமி. எங்கேருந்து வந்தீங்க? வரீங்க? இதான் இங்கே போயிட்டு வரேங்க. நம்மளே சொல்கிறது, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவர் கேட்பார், எங்கே இருக்கார் அவருன்னு. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஒரு நிலைமை. யாரும் சொல்கிறதில்ல, பயப்படுறாங்க. அப்படியே
ஏங்க நமக்கு வம்பு? இயேசுவை பற்றி சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஊக்கமாய் நாம் ஜெபித்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை பற்றி சொல்கிறதுல ஆவலாக இருங்க, வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாக இருங்க. இன்னொன்று, சொல்கிறது முக்கியம் இல்லைங்க, வாழ்வது தான் முக்கியம். சொல்லுவது ஒரு பகுதி, வாழ்வது சிறந்த பகுதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவா பிள்ளையா வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம், அது வாழணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 2:1-4 வரைக்கும் படிச்சுங்க. எச்சரிப்பு எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடிமுழக்கம் போல தேவன் சபையை எச்சரிக்கிறார். இடிமுழக்கத்தை போல செய்தி வருகிறது. ஏன்னா சபைக்கு எழுதப்பட்ட வெளிப்படுத்தின புத்தகம் உலகத்துக்கு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. அங்கே ஒரு தேவதூதன் வந்து எப்படி பேசுறானா, வாசிப்போம். வெளிப்படுத்தல் 10:3 ரெவலேஷன் சாப்டர் 10 verse 3. ரெவலேஷன் சாப்டர் 10 verse 3. சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுந்திருக்க வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். எச்சரிக்கை எப்படிப்பட்டதுங்க? சாதாரணமானதல்ல, இடிமுழக்கம் போன்ற எச்சரிக்கை. யாருக்கு? சபைக்கு. சபையே விழித்துக்கொள், இன்னும் பாவத்திலேயும் 2 மனம் கொண்டு குந்தி குந்தி வாழாதே, அசுத்தமான வாழ்க்கை விட்டு ஓய். சிங்கம் கர்ஜிக்கிறது போல தேவனுடைய வார்த்தை கர்ஜிக்கிறது, இடி முழக்கம் போல தேவனுடைய வார்த்தை வருகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் தான் நன்றாக இருப்பார்கள். பாவம் செய்ய துணிகரமாக போகாது. தப்பான இடத்துல யாரும் உன்னை பார்க்கக்கூடாது. தப்பான காரியத்தை செய்கிறதா யாரும் உன்னை பார்க்கக்கூடாது. தப்பான சூழ்நிலையில் நீ இருப்பதை யாரும் பார்க்கக்கூடாது. பயப்படணும். நான் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, நானும் இடரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, நானும் இடரக்கூடாது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய பிள்ளைங்க வாழணும். இடிமுழக்கம் போன்றவருடைய வார்த்தைகள், சிங்கம் கர்ஜிக்கிறது போல அவருடைய வார்த்தை உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இடிமுழக்கம் போல. சங்கீதம் 68:21, சங்கீதம் 68:21. பைபிளை திருப்புங்க, பைபிளை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 68:21. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தமது அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். பயந்துரு, பயப்படு. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு அக்கிரமத்தில் துணிந்து நடக்காத, பாவத்தை துணிந்து செய்யாத. தாவீதுடைய ஜெபம் என்ன? துணிகரமான பாவங்களுக்கு என்னை தப்புவையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தெரிந்தே வேண்டுமென்றே ஆண்டவர் பார்க்க மாட்டார், ஆண்டவர் மன்னிப்பார் என்கிற மம்மதத்தில் தப்பு பண்ணாத. நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்குதுங்க, ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிப்பார், தலையை உடைப்பார். அது புரிஞ்சுக்கோ. மன்னிப்பார் மன்னிப்பார் என்ற அதே நேரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு சடிதியாக இருக்கும். மன்னிப்பு உண்டு, ஆனால் விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும். அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுங்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பயந்து வாழ்வதை கருத்தில் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்க. நான் இப்படி பண்ணுறேன், நான் பண்ணுறது எனக்கு யாரும் என்னை குற்றப்படுத்த தேவையில்லை, என் மனசாட்சியே எனக்கு சொல்லுது நான் பண்ணுறது தப்புன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யாரும் உனக்கு சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் ஒரு கருவியை உன் இருதயத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். அது பேர் தான் மனசாட்சி. அடி பாதகி, இப்படி செய்யலாமான்னு உன் இருதயம் உன்னை பற்றி சொல்லும். அட பாதகா, இப்படி செய்யலாமாடா அப்படின்னு உன் இருதயம் சொல்லும். சில பேர் அதை இக்னார் பண்ணுறது, அது சொல்கிறது இல்லாமல் ஆவியானவரும் சொல்லுவார். ஆவியானவர் வாய் அடைக்கிறது. சில பேர் அந்நிய பாஷை பேசி ஆவியானவரை வாய் அடைக்கிறாங்க. முதல்ல அந்நிய பாஷை பேசுகிறத நிறுத்தி ஒழுக்கமாக வாழ், அப்புறம் பேசலாம் அந்நிய பாஷையை. ஒழுக்கம் கட்டுட்டு நீ அந்நிய பாஷை பேசுறது அர்த்தமே கிடையாது. பிசாசு கூட பேசுது அந்நிய பாஷையை.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, ஒழுக்கம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வே அது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். பயப்படணும். ஏன்னா நான் பாவம் துணிந்து செய்தா, நான் பாவம் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் என்னை மீட்டு இருக்கிறார், அதுக்கு தான் என்னை ரட்சித்திருக்கு. ஆண்டுக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் தப்பு பண்ணால் என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தண்டியாமல் விடார். மன்னிப்பார், ஆனால் தண்டனை உண்டு. பக்கத்தில் சொல்லுவோம், மன்னிப்பு உண்டு, தண்டனையும் உண்டு. வெறும் வாயில மன்னிக்க முடியாது, பெனால்டி கட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே உலகத்தான இருந்தால் அவனை விட்டுருவார், அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பயங்கர நியாயத்தீர்ப்பு இருக்குது, அதை விட்டுரு. அதை பற்றி பேச வரல நான். நியாயத்தீர்ப்பு முதலாவது எங்கே ஆரம்பிக்குதான்? சபையில் ஆரம்பிக்கிறது. பயந்துருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி அடுத்த தலைப்பு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை பற்றி அது எப்படி நம்முடைய இருதயத்தை கெடுக்குதுன்றத அடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன். ஆனால் இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். எப்படி ஜனங்கள் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை எண்ணாமல் போகிறார்கள், அதை புறக்கணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. இப்போ வேற போதிக்கிறாங்களா? கிருபை 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 கிருபை. என்னடா கிருபை? கிருபை எதுக்கியா? கிருபை பாவம் செய்யறதுக்கா கிருபை? அட பைத்தியக்காரனே, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு கிருபை. பாவம் பெருகும்படி கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? சொல்லலாமே. இப்போ போதிக்கிறாங்க. கூடாதே பவுல் போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ இருக்கிற போதனைலாம் கேட்டு போயிடாத. பாவம் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? சொல்லலாம் அப்படின்றா இப்போ இருக்கிற ஆளு. ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. எல்லாம் சொல்லுங்க, கூடாதே. அல்லேலூயா. பயந்திருக்க கடவோம். நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயந்திருக்க கடவோம். ஒரே ஒரு வசனம் நீதிமொழிகள் ரொம்ப அழகாக சாலமோன் ஓப்பனிங்லே சூப்பராக எழுதுகிறாரு. 1 அதிகாரம் 24 26. இதோட முடித்துக்கொள்வோம். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிற ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிற ஒருத்த கூட இல்லையா? இதான் இக்னாரன்ஸ். கூப்பிட்டா கேட்க மாட்டாங்க, கை நீட்டினா கவனிக்க மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாருன்னா கூப்பிட்டா கவனி, கையை நீட்டினா என்ன பண்ணுமா? கவனி. கூப்பிட்டா கேளு. கூப்பிட்டா கேட்குதான்னு கேளுங்க. கூப்பிட்டா கேட்குதா? இப்போ எங்கே கேட்குது? கேட்கவே இல்லை. ஏன்னா வேற எதையோ கேட்டு காது கெட்டு போச்சு. இப்போ தான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறாங்களே, ஹெட்ஃபோன் போட்டு அதை கேட்டதுனால நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இப்போ கூப்பிட்டா கேளு, கை நீட்டினா கவனி. பரிசுத்த ஆவியானவர் இதை பண்ணுறாராம். அவர் மெல்லிய சத்தத்தில் கூப்பிடுறாரு, வா என் சமூகத்துக்கு, ஏய் வா என் சமூகத்துக்கு, ஏன் வா என் சமூகத்துக்குன்றார். கேட்கவே மாட்டோம். ஆண்டவரே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஆண்டவரே, டைம் இல்லை, நான் போனோம் ஆண்டவரே, இப்போ தான் ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணாங்க, போயிட்டு வந்துடுறோம் ஆண்டவரே, இப்போ அங்கே போனோம் ஆண்டவரே, கொஞ்சம் டீ ஷாப் போனோம் ஆண்டவரே, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் ஆண்டவரே, இப்படி தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, கேட்குதான்னு கேளுங்க. ஆண்டவர் கூப்பிட்றாரா? காலையில் கேளுங்க. காலையில் உன்னை கூப்பிட்டாரு ஆண்டவர் கேளுங்க. இல்லை ஃப்ரெண்டு தான் செல்ஃபோனில் கூப்பிட்டாரு. உலகம் கூப்பிடுது, பிசாசு கூப்பிடுறான். ஆண்டவர் கூப்பிட்டா கேட்க மாட்டேன். நான் கூப்பிட்டு நீ கேட்க மாட்டேன்ற, நான் கை நீட்டியும் கவனிக்க மாட்டேன்ற. அப்புறம் என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி. இப்போ பாரு, முடிஞ்சு வெளியே போனோன்னு சில பேர் சொல்கிறாங்க, கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர், வெளியே போனோன்னு எல்லாமே போயிடுது. போகக்கூடாது. அப்படியே போயிடுச்சுனாலும் யூடியூப்பில் போயிட்டு என்ன பண்ணு, அப்போ ஹெட்ஃபோன் போட்டு கேளு. இல்லையா? அப்போ என் ஆலோசனைகளாக நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை கொஞ்சம் ரொம்ப கடிந்து கொண்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது என்ன ஆயிடுதுன்னா, மனம் சலிச்சு போயிடுது, சோர்ந்து போயிடுறோம், உணரவே மாட்டேன்றோம். என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்போ என்ன அர்த்தம்?
யாரையும் கடிந்து கொள்ளாதீங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க போட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க, அப்படி தானே நினைக்கிறோம். இதுதான் எல்லாருடைய மனநிலையும். யாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, யாரையும் நீங்கள் கடிந்து கொள்ளாதீங்க, யாரையும் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறாங்க. வெறுத்தீர்கள், நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன். நான் ஏதோ பாதிப்பில் வந்து பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. சில பேர் அப்படி நினச்சிருவீங்க, அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. வசனத்தை அப்படியே பேசுகிறேன். ஆண்டவர் கூப்பிடுறாரு உங்களை. காலையில் கூப்பிட்டாரா? கேளுங்களேன். கை நீட்டினாரா? ஆலோசனை கொடுத்தாரா? போனால் தானே கொடுப்பார் ஆலோசனை, போகிறதே இல்லையே. கொடுத்தோம் நீங்கள் கவனிக்குது. ஆகையால் இப்போ சொல்கிறாரு, நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டை படிப்போம். ஆகையால் நானும் உங்களுடைய ஆபத்து காலத்தில், அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள்? சிரிப்பார் ஆண்டவர். ஆண்டவர் கூட சிரிப்பார்னு நீங்கள் நிறைய நேரத்தில் ஏசப்பா சிரிச்சி மாதிரி போட்டாவே பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துக்கிறீங்களா? இப்படி தான் இருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கண்ணீர் விடுவேன், நான் உன்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன், நான் உன்ன மாதிரி உணர்வேன், சிரிப்பேன். சில நேரத்தில் ரொம்ப கிண்டல் பண்ணி கூட சிரிப்பாராம். சொன்ன கேட்டியா நீ? கேட்ட அப்போ கூப்பிட்டுன வந்தியா நீ? கை நிட்டினல கவனிச்சியா? எவ்வளோ என்னென்ன சொன்னேன். ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் குமாரனும் சிங்காசனத்தில் ஒரே கலகலப்பு, நகைப்பு. ஏன்? இன்னைக்கு நீ அவரை மதிக்காம, அவருடைய சத்தத்தை கேட்காம, உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்வேன்னு நினைச்ச, சந்து சிரிச்சிரும், பரலோகம் சிரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்து சிரிக்கும், பரலோகம் சிரிக்கும், பேப்பரில் பக்கம் பக்கமாக சிரிக்கும், யூடியூப்பில் ஸ்லாட்டாக சிரிக்கும். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து நாளில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்னா எழுந்து குகாலம் போட்டு சிரிப்பாரா. போங்க, இந்த நிலைக்கு கடவுளை கொண்டு வந்துடாதீங்க. இந்த நிலைக்கு கடவுளை கொண்டு வந்துடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறார் பாருங்க. 27 வசனம். நீங்கள் பயப்படும் காரியம் எப்படி வரும்? புசல் போல் வரனா நியூஸ் வரும். முதல்ல உங்களுக்கு இப்பொழுது வங்கக்கடலில் மத்தியில் புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது, இன்னும் சிறிது நேரத்தில் கரையை கடக்கும், ஆந்திரா தமிழகம் கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்பு வரும்னு வாசிக்கிறால, அது மாதிரி உங்கள் பேரை வாசிப்பார் ஆண்டவர். அவருக்கு தெரியும் புயல் வரப்போகுதுன்னு. இந்த கீழ்ப்படியாமல் போனால் பாருங்க யோனா, ஆண்டவர் ஒரு புயலை உண்மையாக உருவாக்குனார். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையில் புயல் அடிக்காமல் இருக்கணும்னா முதல்ல அவருக்கு கீழ்ப்படி. இல்லையா? சொல்கிறாரு, நீங்கள் பயப்படும் காரியம் புயல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் வரும்போதும், உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்போ கூப்பிடுவாங்களாம். எப்படி கூப்பிடுவாங்க? சங்கீதம் 91 எடுத்து கூப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு சங்கீதம் 91, சங்கீதம் 23 ஆபத்து வந்துட்டு வாசி. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஆண்டவரே வாக்கு கொடுத்தீங்களே, நான் எவ்வளோ முறை கூப்பிட்டோம்னு நீ கேட்டியாம்மா? அப்போது இன்னதான் நீ அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்பொழுது அவர்கள் இன்னும் கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, எவனே அதை விட்டுட்டியே நீ? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால். வாஞ்சியா இருக்கிறவன் கூப்பிட்டா நீ வாஞ்சியா இல்லையே. அப்போ இன்றைக்கே மனம் திரும்பணும், இன்றைக்கே கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகணும், இன்றைக்கே ஒரு பயம் உணர்வு வரணும். அவருடைய எச்சரிப்பை குறித்து கவலையற்று இருக்காதே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன் ரீசன்? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆகையால் நான் அவர்களை தண்டிப்பேன். அந்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் வழியின் பலன், நீ போகிற
நீ விதைக்கிறத நீ தான் அறுத்தாகணும். அது உனக்கு வரக்கூடிய நீ பண்ணது, அது கடவுள் பண்ணதில்லை. நீ தப்பா போனேன்னா அந்த பலனை நீ தான் புசிக்கணும். கரெக்டா வந்தேன்னா அதுக்கும் பலன்குது. அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. ராமின் சொல்லுவோமா? இதை கருத்தில் கொள்வோம். அவருடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணாது. அவருடைய தேங்க்யூ லார்ட், அவருடைய அந்த நியாய தீர்ப்புகளை பற்றி அறியாமல் இருக்காது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில உமக்கு பயப்படுகிற இருதய